உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த குழந்தைக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் கொடுப்ப. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நாம எல்லாருமே இருந்து குழந்தைய பாத்துக்க முடியாம போயிடுச்சு. பாரதி என்னமாச்சு? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. தமிழ் எப்படி நம்ம கார் டிக்கிக்குள்ள போனான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவள் அங்க அப்படி பார்த்ததும் என் உயிரே போயிடுச்சுமா. பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர் தமிழ் எப்படி இருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? என்ன டாக்டர் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க டாக்டர். பதறாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. டாக்டர் டாக்டர் என்னன்னு தெளிவா சொல்லுங்க டாக்டர். பல்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஆனா அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. கார் டிக்கில ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருந்ததுனால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ஹீட், அதோட ஆக்சிஜன் சுத்தமா இல்லாத ஸ்டேஜ்ல தான் நீங்க அவங்கள பாத்திருக்கீங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே. அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அதனாலதான் கான்ஷியஸ் இல்லாம போயிருக்கு. நாங்க எங்களால முடிஞ்ச பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டோம், ஆனா அவங்களோட பல்ஸ் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியல. எது நடந்தாலும் ஏத்துக்க தயாரா இருங்க, வேற ஆப்ஷனே இல்ல. ஐயோ கடவுளே, என்ன இது? டாக்டர், எங்களுக்கு எல்லாமே அவதான். சார், உங்க நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக நான் இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. குழந்தைய கண்டிப்பா காப்பாத்தவே முடியாது சார். உங்ககிட்ட இப்படி சொல்ல எனக்கும் விருப்பம் இல்ல. நாங்க இங்க வரவங்க எல்லாரையும் காப்பாத்த தான் முயற்சி செய்வோம். இந்த மாதிரி சில கேஸ் வரப்ப உண்மைய சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நாங்க சொல்லிதான் ஆகணும். டாக்டர் ப்ளீஸ், நீங்க இப்படி சொல்லாதீங்க டாக்டர். என் தமிழுக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர். நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர் ப்ளீஸ். அவ கண்டிப்பா எழுந்திருச்சு வருவா. எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை. நீ எந்த ஸ்பெஷலிஸ்ட வேணாலும் கூப்பிடுங்க. எங்களுக்கு எங்க குழந்தை வேணும். சார், நீங்க சொல்றதுல ஏதாவது ஒரு சோர்ஸ்ல குழந்தைய காப்பாத்த முடியும்னு தெரிஞ்சிருந்தாலும் இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாட்டோம். எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எந்த ஆப்ஷனும் இல்ல சார். இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாதான் எதுவுமே பண்ண முடியும். ஆனா அதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்ல சார். புரிஞ்சுக்கோங்க சார். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். எனக்கு என் பொண்ணு வேணும் டாக்டர். அவ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன். தயவு செஞ்சு என் பொண்ணு எனக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர் ப்ளீஸ். நாங்க எல்லா முயற்சியையும் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசுறோம். ஐ எம் சாரி மேம். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க. ஐயோ இல்ல தமிழ். ஐயோ ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.